அனைவருக்கும் வணக்கம். நேத்து ஒரு முரட்டு சம்பவம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செய்திகள்லாம் கூட வந்திருக்கும். ஒரு வைரல் வீடியோங்க. பார்த்தாலே நெஞ்சு லபுக்கு லபுக்குன்னு அடிச்சுக்குது. அதாவது திமுகவுடைய எம்பி ஆர் ராசா அவர்கள் மயிலாடுதுறையில ஒரு கூட்டம், அதாவது திமுகவுடைய பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம். அதுல அவரு ஆத்துன்னு ஆத்திட்டு இருக்கிறாரு. சொற்பொழிவு. அவரு உடன்பிறப்புகளை எல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு கதை சொல்லிட்டு இருக்கிறாரு நிறைய. அவங்க கிட்ட அவங்களும் இஸ் இட் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கிறாங்க அவர் பேசுறத. அப்படி அவரு நம்ம திராவிட மாடல் ஆட்சி அந்த காலத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்குது, இந்தியாவுக்கு என்ன செஞ்சிருக்குது, உலகத்துக்கு என்ன செஞ்சிருக்குது, உலகத்தை தாண்டி விண்வெளிக்கு என்ன பண்ணியிருக்குது, பால்வெளி அண்டத்திற்கு நாங்கள்லாம் திராவிட ஆட்சிகள் மூலமா என்ன கொடுத்துருக்கிறோம் ஐயா கருணாநிதி அவர்களுடைய ஆட்சியில அப்படின்ற மாதிரிலாம் அவரு பேசிட்டு இருந்தாருங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு லைட் கம்பம் அந்த நிகழ்ச்சிக்காக செட் பண்ணவங்க அங்க வச்சிருந்துருக்கிறாங்க முன்னாடி. அது அவர் பேசிட்டே இருந்தாரு. அவர் பக்கத்துல வந்துட்டு இருக்குது. என்னடா அது அங்கதானே இருந்துச்சு. இப்ப என்ன ஒரு 4-5 செகண்ட் கழிச்சு பக்கமா வருது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே கிட்ட வந்துருச்சு. எத்த தண்டி மனுஷன் ஜஸ்ட் மிஸ். பாருங்களேன் அந்த வீடியோவ. எம்மாடி உண்மையிலே என்னங்க அத்த தண்டி அப்படி வந்து விழுவுது. அந்த இடத்துல அவர் மட்டும் இல்லைங்க. யாரையுமே வச்சு கற்பனை பண்ணி நம்மள கூட வச்சு கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. நினைச்சு பாருங்களேன். மண்டை மேல விழுந்திருந்தா பலாப்பழம் மாதிரி பொளந்திருக்குமே. உண்மையிலேயே சமயோசிதமாக செயல்பட்டு அப்படியே ஸ்பாட்ல எஸ்கேப் ஆயிட்டாரு. அந்த வகையில அவருக்கு வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி நான் தெரிவிச்சுக்கிறேன். அது அவர் வேற வழியா வந்து உளுந்து அந்த மைக்கெல்லாம் வச்சிருக்க அந்த மேடை மேல உளுந்து, அங்க வேற ஸ்டாலின் ஐயா சிரிச்ச மேனிக்கு ஒரு படம் வேற இருந்துச்சு. அந்த போட்டோ மேலேயே உளுந்து அதை 2ஆ பொளந்து விட்டு போயிருச்சு. நல்ல வேலை. ஆர் ராசா அவர்கள் தலைக்கு வந்தது ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படத்தின் தலையோடு போனது அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம அதை ஆறுதல் படுத்திக்கலாங்க. அந்த செய்தியை வந்து பல ஊடகங்கள் பல மாதிரி போட்டிருந்தாங்க. நான் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டு வந்தேன். அதில் ஒரு குறிப்பிட்ட ஊடகத்துடைய அந்த கேப்ஷன் என்னுடைய கவனத்தை ஈர்த்தது. தந்தி டிவி. அவரை நோக்கி வந்த அந்த விளக்கு கம்பம், மயிரையிலில் உயிர் தப்பிய ஆர் ராசா அப்படிலாம் போடணும்ல. அதுல ஆர் ராசா அவர்கள் செய்த செயல் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. என்னடா செயல் செஞ்சாரு? நம்மளும் நிறைய செய்தியில பார்த்தோமே. அப்படி ஒண்ணும் செயல் எதுவும் தெரியல. இதுல என்ன செயல் அவர் செஞ்சுட்டாரு? ஒண்ணும் புரியலையே அப்படின்னதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. அதாங்க குட்டு குட்டுன்னு பூந்து ஓடினாரு பாருங்க. அந்த ஓடினது தான் அந்த செயல். இப்படி ஓடினார் பத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க போலக்குது. ஆனாலும் தந்தி டிவி அலப்பறைகள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு போகுது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் அப்படி என்ன பேசும்போது அந்த கம்பம் விழுந்துச்சு அப்படிங்கிறது தாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். சமூக ஊடகங்கள்ல நிறைய பேர் அதை தான் போட்டு பரப்பிட்டு இருக்கிறாங்க. தமிழ் தாய்க்கே பொறுக்கலடா, தமிழ் அன்னைக்கே பொறுக்கல, பின்ன இப்படிலாம் உருட்டுனா சும்மாவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்படி என்ன பேசினாருன்னா, செம்மொழியை கொண்டு வந்தது கலைஞர் அப்படின்னு சொல்றாரு. செம்மொழியை கொண்டு வந்தது கலைஞர். இதுக்கு மேலையும் பொறுத்துக்க முடியாதரா அப்படின்னு சொல்லி அந்த இயற்கையை கடுப்பாயித்தான் அந்த கம்பத்தை தள்ளி விட்டுருச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஊடகங்கள்ல சமூக ஊடகங்கள்ல பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. செம்மொழியை கொண்டு வந்தது கருணாநிதி அவர்களா? இது என்னையா புது பொருளையா இருக்குது? இப்படித்தாங்க நல்லா சிரிச்ச முகமா ஒரு அம்மா ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி அழகா ஒரு திருக்குறளுங்க, அந்த திருக்குறள் எனக்கு மறந்து போச்சு, நான் வீடியோ இருந்துச்சுன்னா ஆட் பண்ணி விடுறேன் இதுல, சொல்லி சொன்னது கலைஞர் அப்படின்னாங்க. எது இந்த திருக்குறளை சொன்னது ஐயா கருணாநிதி அவர்களா? அப்ப திருவள்ளுவர் அவர் அது ஏதோ கருணாநிதி அவர்களுக்கு பேனாவில் மை தீர்ந்து போச்சுன்னா அது ரீஃபில் பண்ணி கொடுக்குற கூட இருக்கிற அசிஸ்டண்டா இருந்திருக்கும் அப்படின்ற ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க கழக உடன்பிறப்புகள். இவர் செம்மொழியை கொண்டு வந்தது கருணாநிதி அவர்கள்ன்றாங்க. ஏங்க கருணாநிதி அவர்களுடைய தாத்தாவுக்கு அது நீங்க எத்தனை தாத்தா போட்டாலும் அந்த தாத்தா பிறக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ் உலகாண்ட மொழியாக இருந்துச்சு. இப்ப இரும்பு நாகரிகம் பத்தி ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது 4000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழன் வந்து இரும்பை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்றால் தமிழ் மொழியோட தொன்மை எங்க இருக்கும்? அது இன்னும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையதாக இருக்கும். ஏன்னா ஒரு தொழிற்கூடம் அமைக்கணும். நான் இப்போ ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அங்க ஒரு நிறைய பேர் சேர்ந்து வேலை செஞ்சிருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும். அப்படின்னா அவங்க பேசுறதுக்கு ஒரு மொழி இருந்திருக்கும். அப்ப எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி தமிழ் இருந்திருக்கும் அப்படின்னு ஒண்ணு இருக்குது இல்ல. ஆனா போற போக்குல ஐயா கருணாநிதி அவர்களுக்கு ஸ்டிக்கர், அதுக்கப்புறம் தான் இல்ல செம்மொழி அந்தஸ்து தான் நாங்க சொல்ல வந்தோம். தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வந்து பரிதிமார் கலைஞர்ல இருந்து இன்னும் பல்வேறு பேர் வந்து அந்த காலகட்டங்கள்ல இருந்து வலியுறுத்தி வந்தாலும் ஐயா கருணாநிதி அவர்கள் தான் செம்மொழி அந்தஸ்து அப்படிங்கிறது வந்து தமிழுக்கு கிடைக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சாரு அப்படிங்கிற மாதிரி உடன்பிறப்புகள் கொண்டு வராங்க. இந்த நேரத்துல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு வந்திருப்பீங்க. நம்மலாம் 7ஆம் வகுப்புன்னு நினைக்கிறேன். 7ஆம் வகுப்போ 8ஆம் வகுப்போ படிக்கும்போது ஒரு பாடம் வரும். உயர்தனி செம்மொழி அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் வரும். அந்த பாடத்துல உயர்தனி செம்மொழிக்கான சிறப்பியல்புகள் யாவை, தகுதிகள் யாவை, ஏன் தமிழ்தான் உயர்தனி செம்மொழியாக இருக்க முடியும், மற்ற மொழிகள் ஏன் அப்படி இருக்க முடியாது அப்படின்றதுக்காக நம்முடைய தமிழ் அறிஞர்கள்லாம் வாதிட்டு இருப்பாங்க. ஒருத்தரும் இவ்வாறு சொல்லுகிறார்னு ஒரு 5-6 பேருடைய கூற்றுகள் அதுல இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா அந்த தகுதிகள் அடிப்படையில
அதாவது மிக பழமையான சொற்கள், மிக பழமையான மொழியாக இருக்க வேண்டும். அதே சமயத்துல இன்று மிக மிக புதுமையாக நேத்து வந்த ஒரு பொருளுக்கான ஒரு பேர் கூட பாத்தீங்கன்னா தமிழ்ல இருக்கணும். அப்படியாக இருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மையுடைய மொழியாக தமிழ் இருக்குது. அதே போல வேற எந்த மொழிகளுடைய உதவியும் இல்லாமல் தான் தனித்து இயங்கக்கூடிய ஆற்றல் கொண்ட மொழியாக இருக்கணும். இவ்வாறு பல பாயிண்ட்கள் சொல்லிட்டு வருவாங்க. இந்தியாவை தாண்டி இன்னும் நாடுகள்ல வந்து அது ஆட்சி மொழியாக இருக்கணும். இப்படிலாம் பல தகுதிகளை சொல்லிட்டு வந்து இந்த அடிப்படையில் தமிழ்தான் உயர்தனி செம்மொழி அப்படின்னு என்ன அர்த்தம்னா, மற்ற எல்லா மொழிகளையும் நம்ம மதிக்கிறோம். அதெல்லாம் மேட்டர் இல்லை. தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இல்ல வந்து ஹிந்தியிலிருந்து எல்லா மொழியும் நம்ம மதிக்கிறோம். ஆனா அந்த உயர்தனி செம்மொழி அப்படிங்கிற தகுதியுள்ள மொழினா அது தமிழுக்கு மட்டும்தாங்க வரும் அப்படின்றது தான் அவங்கலாம் சொல்ல வராங்க. அப்படி அந்த அங்கீகாரத்தை தான் ஐயா கருணாநிதி அவர்கள் வாங்கி கொடுத்தாரா தமிழுக்கு? தமிழ் செம்மொழி ஆகிவிட்டது. நீங்களாம் வந்து 2010 காலகட்டங்கள்ல அந்த ஒரு பயங்கரமான அலப்பறை நடந்துச்சு. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கலைஞர் டிவில, சன் டிவில ரிப்பீட்டடா போட்டுட்டே இருப்பாங்க. இங்க கோயம்புத்தூர்ல நடந்துச்சு இல்லையா, உலக செம்மொழி மாநாடு அப்படின்னு சொல்லி. அது வந்து உலக தமிழறிஞர்களால் அங்கீகரிக்கப்பட்ட மாநாடு கிடையாது. அது திமுக அரசு நடத்தின ஒரு மாநாடு. அதுல பாத்தீங்கன்னா சேலத்திலிருந்து இன்னும் போற வழியெல்லாம் வெறும் தோரணம். அப்படி தமிழ்நாட்டையே அலங்கரிச்சு ஒரு மிகப்பெரிய விழாவாக ஐயா கருணாநிதி அவர்களுடைய தலைமையில கொண்டாடி ஏஆர் ரஹ்மான் அவர்கள் பாட்டு இசைத்து, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது தமிழுக்கு மிகப்பெரிய கிரீடத்தை சூட்டியவர் ஐயா கருணாநிதி அவர்கள் தான் அப்படின்ற அளவுக்கு வந்து கொண்டு வந்து நிறுவிட்டாங்க. அப்ப நான்லாம் கூட என்ன நினைச்சேன் அப்படின்னா, நம்ம பள்ளிக்கூடத்துல படிச்சோமே, அந்த அங்கீகாரம் நம்ம அறிஞர்கள்லாம் சொல்லியிருந்த அந்த அங்கீகாரத்தை தமிழுக்கு வாங்கி கொடுத்துட்டாரு போல இருக்குது ஐயா கருணாநிதி அவர்கள். செம்மையா அப்படின்ற மாதிரி தான் நினைச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, இன்னைக்கு இந்தியாவில் தமிழ் மட்டும்தான் செம்மொழியாக உயர்ந்து பார்க்கப்படுகிறது. அதுக்கு காரணம் ஐயா கருணாநிதி அவர்கள் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா பெருமையா சொல்லிக்கலாங்க. ஆனா இல்லை, அப்படி இல்லை. தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இன்னும் சொல்லப்போனா ஒடியா, சமஸ்கிருதம், இப்ப 2024 இன்னும் சில மொழிகள் ஆட் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு மொழிகளும் செம்மொழி அந்தஸ்துல அதுல ஒண்ணு தமிழாவும் இருக்குது. அவ்வளவுதான். தனித்த பெருமை, தனித்த அடையாளத்தை ஐயா கருணாநிதி அவர்கள் வாங்கி கொடுத்துடல. அதுக்கு ஒரு காரணம் சொல்றாங்க. என்னன்னா, தமிழை செம்மொழி ஆக்குறதுக்கான விவாதம் நாடாளுமன்றத்தில் நடந்துட்டு இருக்குதான். அப்போ தயாநிதி மாறன் அவர்கள், இது வந்து அவர் தயாநிதி மாறன் அவர்களே 2019 பரப்புரையின் போது சொன்னதாம். தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வந்து தமிழுக்கு மட்டும்லாம் கொடுக்க முடியாது. தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட மொழிகளுக்கும் கொடுக்கணும். 1500 ஆண்டுகள் பழமையா இருக்கிற மொழிகளுக்கு எல்லாமே கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜெயபால் ரெட்டி அப்படிங்கிற காங்கிரஸுடைய ஒரு மூத்த தலைவர் வந்து அப்ப சொல்றாராம். நான் எங்க தாத்தா கிட்ட கேட்டு வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லி இவர் போய் கருணாநிதி அவர்கள்ட்ட கேட்க, அவரு ஓகே, கன்னடா, தெலுங்கு இதெல்லாம் கூட 1500 ஆண்டுகள் பழமையான மொழியா இருக்குது. அதனால அதுக்கும் கூட கொடுத்துக்கிட்டோம். நமக்கு தமிழுக்கு கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக நம்ம ஒரு செய்தி கேள்விப்படுறோம். அப்படி வந்ததுதான் தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து. அதாவது சச்சின் டெண்டுல்கர் காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு சொன்னா சச்சின் டெண்டுல்கருக்கு மரியாதை. சச்சின் டெண்டுல்கர் காட் ஆஃப் கிரிக்கெட், தீபக் ஹூடா காட் ஆஃப் கிரிக்கெட், ராகுல் திரிபாதி காட் ஆஃப் கிரிக்கெட், விஜய் சங்கர் காட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னா இசைஞானி இளையராஜா அப்படின்னு சொன்னா இளையராஜா அவர்கள் பெருமையை எடுத்துப்பாரு. அதோட சேர்ந்து ஸ்ரீகாந்த் தேவா எல்லாருமே இன்னைக்கு இருக்கிற நேத்து வந்தவங்க, இன்னும் நாளைக்கு அறிமுகமாக போறவங்க, இவங்க எல்லாமே கூட இசைஞானி 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 அப்படின்னு போட்டுக்கிட்டாங்கன்னா அதுல இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு தனித்த பெருமை என்ன இருக்குது? ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு ஆஸ்கார் விருது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். கொடுக்கலாங்க. ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அடுத்து இன்னும் ஒரு 10 பேர், அதாவது அவரோட ஒப்பிடக்கூட முடியாத அல்லது ரொம்ப வந்து அவர் சாதிச்சதுல ஒரு கால்வாசி கூட சாதிக்காத ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கும் கொடுக்கறதா இருந்தா ரஹ்மானுக்கும் கொடுக்கறதுக்கு நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா, சரிங்க அவங்களுக்குலாம் கொடுத்துக்காங்க, எப்படியோ ஒன்று ரஹ்மானுக்கு கொடுத்தா போதும் அப்படின்னா அதை ரஹ்மான் பெருமையை எடுத்துப்பாரா? சும்மா ஒரு புரிதலுக்காக நான் இதை சொல்றேன். நான் எந்த வகையிலையும் மொழி பெருமையையும் இதையும் நான் ஒப்பிட்டு சொல்லலை. தமிழ் மொழி எல்லா ஒப்பிடுதலுக்கும் அப்பாற்பட்டது. அப்படி அந்த வரை இலக்கணத்தையே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தப்பட்டு 1000 1500 ஆண்டுகள் பழமையானதாக இருக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனா பிற மொழிகளின் உதவியின்றி இயங்க வேண்டும் அப்படின்ற ஒரு கேட்டகரி அதுல வைக்கிறாங்க அந்த தகுதி அடிப்படையில. ஆனா உண்மையிலேயே கன்னடா, தெலுங்கு, மலையாளம் போன்ற மொழிகளுக்கு பிற மொழிகளின் கலப்பின்றி உதவியின்றி இயங்கக்கூடிய அந்த தன்மை இருக்குதா? செம்மொழி அப்படின்னு சொல்றதுக்கு தமிழோடு சேர்ந்து இணைந்து சொல்லப்படுவதற்கான தகுதிகள் இருக்குதா? மனசாட்சியோடு யோசிச்சு பார்க்கலாமே. ஐயா கருணாநிதி அவர்கள் இப்ப நம்ம பாடிட்டு இருக்கிற தமிழ்த்தாய் வாழ்த்திலிருந்து சில வரிகள் நீக்கினார் இல்லைங்க. கன்னடமும் கலித்தெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்து உதித்தெழுந்து ஒன்று பலவாகிடனும் ஆரியம் போல் உலக வழக்கொழிந்து சிதையாதுன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. உன் உதிரத்திலிருந்து உதித்து ஒன்று பலவாகி இருக்குது.
இதுதான் வந்து மற்ற மொழிகளை பற்றிய நம்முடைய தமிழ் அறிஞர்கள், நம்முடைய இத்தனை பண்டைய காலம் முதல் கொண்டு நம்ம சொல்லிட்டு வர விஷயங்கள். இப்போ தமிழிலிருந்து தான் இந்த மொழிகள்லாம் வந்து பிரிந்து, அதுக்கப்புறம் அதோட வந்து சமஸ்கிருதம் கலந்து அவங்கெல்லாம் ஒரு ஒரு மொழியாக மாறுறாங்க. தமிழுடைய தொன்மை அப்படிங்கிறது எங்கோ எட்டாத உயரத்தில், அதனுடைய பழமையாகட்டும், புதுமையாகட்டும். புதுமைக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேனே. காட்டுல வீரப்பன் அவர்கள் ராஜ்குமார் அவர்களை கடத்தி வச்சிருந்தாரு. அவர் ஒரு கன்னடர் இல்லையா? அப்போ காட்டுல இருக்கும்போது பேச்சுவார்த்தைக்காக இங்கிருந்து நக்கீரன் சார்பில் ஆளுங்க போறாங்க. அதுல பத்திரிகையாளர் சிவசுப்பிரமணியம் போறாரு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது ராஜ்குமார் அவர்கள் சொன்னாராம், அன்றைய காலகட்டத்தில் 2000 அந்த காலகட்டத்தில் லேட்டஸ்டா வந்த சில பொருள்கள், சில கண்டுபிடிப்புகள். இப்ப இன்னைக்கு உதாரணத்துக்கு வந்து நம்ம வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இதுக்கெல்லாம் வந்து தமிழ் சொல் என்ன அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பேசிக்கிறோம்ல. அந்த மாதிரி அன்னைக்கு லேட்டஸ்டா வந்த சில பெயர்களை சொன்னாராம். ஆங்கில பெயர்கள்லாம் சொல்றாரு. இப்போ ரெஃப்ரிஜரேட்டர், கம்ப்யூட்டர் இந்த மாதிரி சில பொருள்களுடைய பெயர்லாம் சொல்லி, இதுக்கெல்லாம் தமிழ்ல பேர் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒன்னொன்னா சொல்ல இவர் சிவசுப்பிரமணியம் வந்து இதுதான் தமிழ் வார்த்தை, இதுதான் தமிழ் வார்த்தைன்னு சொல்லிட்டு வந்தாராம். அப்ப அவர் சொன்னாராம், பாருங்க நீங்க வந்து எல்லா சொற்களுக்குமே புதுசா இன்னைக்கு வர்றதுக்கு கூட தமிழுக்கு அதுக்கான சுத்தமான வார்த்தை வச்சிருக்கீங்க, பேர் வச்சிருக்கீங்க. இந்த மாதிரிலாம் எங்க கன்னடத்துல இல்ல. இதெல்லாம் வரணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு அவர் சொன்னாராம். ஆனா செம்மொழி பட்டியல்ல இதெல்லாமே ஒன்னாதான் இருக்குது. இதைத்தான் ஐயா கருணாநிதி அவர்கள் பெற்று தந்தார் அப்படின்றதுல இதுல என்ன பெருமை இருக்குது? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 1984ல மாநிலங்களவையில பேசுறாங்களாம். பேசும்போது அவங்க அங்க பதிவு பண்றாங்களாம், செம்மொழி என்று சொல்லப்படுவதற்கு இது சமஸ்கிருதத்துக்கு கூட வந்து தகுதி கிடையாது. தமிழுக்கும் ஹீப்ருக்கும் தான் அந்த தகுதி இருக்குது. மற்ற மொழிகள் எதுக்குமே வந்து செம்மொழின்னு சொல்லிக்கிற அளவுக்கு பழமையும் தொன்மையும் கிடையாது அப்படின்ட்டு ஜெயலலிதா அவர்கள் பதிவு பண்றாங்களாம். ஆனா திமுக என்ன செம்மொழி அங்கீகாரத்தை தமிழுக்கு வாங்கி கொடுத்துருக்குது? இதெல்லாம் ஒடியா உட்பட இருக்கிற மொழிகள்ல தமிழும் செம்மொழி அப்படிங்கிற மாதிரி தானே வந்திருக்குது. இதுல நீங்க பாட்டு போட்டு பெருமை பீத்திக்கிட்டு ஏங்க ஒண்ணும் இல்லைங்க. தனித்த அடையாளம்ங்கிறது எவ்வளவு முக்கியம். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அப்படின்னு நாங்க சொல்றோம். முத்தமிழ் பேரறிஞர் அப்படின்னு சொல்லி என்ன வைரமுத்துக்கு பட்டம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் கொதிச்சு எழுந்து அலப்பறை பண்ணி வைரமுத்து ஐயா சாமின்னு கும்பிட்டுட்டு போனாருல்ல சில மாசத்துக்கு முன்னாடி. அது முத்தமிழ் அறிஞர்னா அது அவரு மட்டும்தாங்க இருக்கணும். இருக்குது இல்ல 133 அடியில வந்து திருவள்ளுவருக்கு சிலை நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பெருமை பேசும்போது 134 135 அடியில நாங்க எங்க ஐயா கருணாநிதி அவர்களுடைய பேனாவுக்கு சிலை வைக்கிறோம் தான் நீங்க பிளான் போட்டீங்க. ஏன்னா தனித்து உயர்ந்து தெரியணும், இதுதானே. அப்படின்னும் போது ஒன்னொன்னுக்கும் நீங்க உங்களுதுன்னு வரும்போது தனித்து தெரியணும். அது வேற யாருக்கும் பராசக்தின்னு இப்ப ஒரு படம் சிவகார்த்திகேயன் படம் எடுக்கிறாங்க. அந்த படத்துக்கு டைட்டில் பராசக்தின்னு வச்சதுக்கு ஒரே குமுறல் உடன்பிறப்புகள்லாம். அது இது கலைஞருடைய லெகசியை பாதிக்கிற மாதிரி. அது தனித்தன்மையோட அது பராசக்தின்னு சொன்னாலே அது ஐயா கருணாநிதி தான் ஞாபகம் வரணும். இப்ப அதே பேர்ல இன்னொரு பேர் மாற்ற வேண்டும் என்று பரிசீலித்தல் நன்றாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த தனித்த அடையாளம்ங்கிறது எவ்வளவு முக்கியம். தமிழுக்கு அப்படிப்பட்ட தனித்த அடையாளத்தை தான் செம்மொழி என்று வாங்கி கொடுத்து விட்டீர்களா? அதுல எதற்கு இந்த பெருமை பீத்தல்? அதையும் தாண்டி அந்த 2010ஆம் ஆண்டு நடந்த அந்த செம்மொழி திருவிழா இருக்குது இல்லையா? பயங்கரமான செம்மொழி திருவிழா. இந்த தமிழ்நாட்டையே வந்து தோரணம் கட்டி அலங்கரிச்சு மிக கடுமையான எதிர்ப்பு உலகளாவிய தமிழர்கள் மத்தியிலிருந்து வந்துச்சுங்க. தமிழ் அறிஞர்கள் மத்தியிலிருந்து வந்துச்சு. அரசியல் கட்சிகள் கிட்ட இருந்து வந்துச்சு. இன்னும் அங்க வந்து சித்திரவதை முகாம்களில் தமிழர்கள் வந்து ஈழத்தில் அடைப்பட்டு கிடக்கும் போது இவ்வளவு பெரிய ஒரு இனப்படுகொலை நடந்து அந்த ரணம் ஆறாம இன்னும் அந்த துயரத்துக்கு தீர்வு கிடைக்காம எல்லாம் அங்க அழுது கொண்டிருக்கும் போது இப்படி ஒரு திருவிழா தேவையா? இது இந்த நேரத்துல தேவையா? முழுக்க உங்களுக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிக்கணும்ன்றதுக்காக அது சொன்னா இந்த செம்மொழி அப்படின்னு சொன்னா ஐயா கருணாநிதி அவர்கள் பேர் தான் ஞாபகம் வர வேண்டும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவ்வளவு பெரிய அலப்பறை தேவையா? குறைஞ்சபட்சம் வெறும் தமிழுக்கு மட்டும் அந்த அங்கீகாரம், மத்த எந்த மொழிக்கும் இல்லப்பா. சொன்னா செம்மொழின்னு சொன்னா தமிழ்நாட்டுல இல்ல இந்தியாலே தமிழ் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி வாங்கி கொடுத்துட்டாருன்னா கூட லாஜிக் இருக்குது. என்னது இது? அப்புறம் ஏன் இயற்கைக்கே கோபம் வராது அப்படின்னு சொல்லி மக்கள் பேசிக்கிறாங்க. இன்னும் எத்தனை விஷயங்கள்ல இவங்க எப்படிலாம் ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க, எத்தனை பேருடைய போராட்டத்தை மழுங்கடித்து தங்களுடைய முகங்களை அடையாளப்படுத்தி கொண்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்னொன்னா தோண்ட வந்துகிட்டே இருக்குதுங்க. வந்துகிட்டே இருக்கும். நிறைய பேசுவோம். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.